ஜூன் 2, 2025 இன்றைய வேத வசனம் எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. Today's Bible verse, Ephesians 4:31. Let all bitterness and wrath and anger and clamor and slander be put away from you, along with all malice. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே நன்றி அப்பா. இந்த மாதத்தில் கூட ஆவியானவரே, எங்களுடைய கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் எங்களை விட்டு நீங்க கடவுது என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, அன்பு சகோதரி சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, இப்பொழுது கூட ஆவியானவரே இறங்குவீராக. அப்பா, எங்களுக்குள்ளே இருக்கும் அப்பா சகல விதமான துர்க்குணங்கள் ஆவியானவரே, கோபமும் கசப்பும் இன்றைக்கு நீங்கள் கடவுது இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அநேக பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் மேலே கோபம் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஒப்புரவு ஆகி சமாதானத்தோடு வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்குவீராக. அப்போ இந்த மாதிரியான குணங்களை எங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இனி நாங்கள் அந்த துர்குணத்தை எல்லாம் விட்டு விலகி அப்போ உம்முடைய சமாதானத்தோடு வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இன்னும் கூட அநேகருக்கு ஆவியானவரே பிள்ளைகள் மேலே கோபம் இருக்கலாம். இன்னும் ஆவியானவரே பெரியோர்களுக்கு தான் இன்னும் பிள்ளைகள் மேலே கோபம் இருக்கலாம். நாம் சொல்கிறதே செய்ய மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர்கள் கோபம் இருக்கலாம், தாபம் இருக்கலாம். இன்னும் சகோதரர்களுக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம். இன்றைக்கு அதையெல்லாம் நாம் மன்னித்து சமாதானமாக இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே நிரப்ப போகின்றார். ஆவியானவரை இப்பொழுதே இறங்குவீராக. அப்போ எங்களுக்குள்ள மன்னிக்கிற சுபாவத்தை கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. இப்பொழுது இறங்க ராஜா, நீர் ஒருவரே உண்மையில தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், உயிரோடு இருக்கிற தகப்பனப்பா. உம்மை போல எங்களை மாற்றுவீராக. ஆவியானவரை இப்பொழுது இறங்கோ. அன்பு சகோதரியை, வாலிப பிள்ளைகளை உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளுக்கு சட்டென்று கோபம் வருகின்றது. கோபத்தினால் அநேக மூர்க்க குணம் துர்குணம் அவர்களுக்குள்ளே நுழைந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொல்லிட்டு அவர்களே அறியாமல் இந்த சத்ரு அநேக தீமையான காரியங்களை அவர்களுக்குள்ளே நிரப்பி கொண்டிருக்க தகப்பன் எப்பொழுது கூட இறங்குவீராக. தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான ஞானத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு ஊற்றுவீராக. ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொண்டு வருவீராக. பெற்றோர்கள் சொல்கின்றதை அவர்கள் செவி கொடுத்து கேட்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. இன்னும் பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. அவர்களுக்கு சற்றென்று கோபம் வராத படிக்க நீர் அவர்களுக்குள்ள ஞானத்தை ஊற்றுவீராக. சமாதானத்தை நிரப்புங்க. இன்றைக்கு ஒவ்வொரு மேலே சமாதானத்தை ஊற்றுங்க என் தகப்பனே. இந்த துர்குணங்கள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சத்ருவோட குணங்கள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. ஆவியானவரே, இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்தினேன் தகப்பனே. ஆவியானவர், அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைங்களை தூதிங்க, ஜெபிங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த சத்ருவோட துர்குணம் நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய அந்த சமாதானத்தை இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ள போகின்றோம். ஆவியானவரே, இப்பொழுதே நிரப்பங்க ராஜா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவரும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரேன் தகப்பனே. இப்பொழுது கூட நிரப்புவீராக. எங்களை உம்முடைய சமாதானத்தில் நிரப்புங்க. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ராஜா. இப்பொழுது உம்முடைய சமாதானத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே.
இன்றைக்கு கூட அப்பா அப்போ என்னோடு கூட ஜெபிக்கிற அப்போ என்னோடு கூட அவங்கள ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆவியானவரே இந்த துர்குணத்தினால இந்த கோபத்தினால சண்டைகள் பிரச்சனைகள் சமாதானமின்மை இதனால் அநேக பிரச்சனைகள் என் தகப்பனே இப்பொழுது கூட எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சண்டை பிரச்சனைகள் இருக்கின்றதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு கூடவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு ஒவ்வொரு மேலையும் உங்களுடைய சமாதானத்தை ஊற்றுவீராக. எங்களுக்குள்ள இனி அந்த துர்க்குணங்கள் நுழையாதபடிக்கு நீர் வேலையடைத்து பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தின் ஆவியை ஊற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாத்தியம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.